ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேபிள் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். டேபிளாக கன்வெர்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் ஒரு டேட்டா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+T கொடுத்தோன்னா நம்ம கிரியேட் டேபிள்ன்ற டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஆல்ரெடி ஹெட்டிங் இருக்குது, அதனால் மை டேபிள் ஆஸ் ஹெட் ஆஸ் டிக் மார்க்கில் இருக்குது. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த உடனே இந்த டேபிள் செலெக்ஷனில் இருக்கும்போது டேபிள் டிசைன்ன்ற டேப் க்ரியேட் ஆகிடுச்சு. டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டேபிள் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் பட்டன் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேணும்னா இந்த டேபிள் டிசைன் டேபிள் பேண்டட் ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அது பேண்டட் ரோஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு பேண்டட் ரோஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா டேபிள் செலெக்ஷனில் இருக்கும்போது டேபிள் டிசைன்ற டேப் அப்பியர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஷீட்டில் வந்து நம்ம வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்றது டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்றது அப்பியர் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹெட்டர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டோம்னா டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். அந்த டேட்டா இந்த ஷீட்டில் வந்துடுச்சு. இப்போ இது ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் ஏதாவது ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படின்னா ஸ்பில் எரர் வரும். அந்த டேட்டான்ற அந்த டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணிட்டோன்னா சரியாயிடும். இப்போ இது வந்து ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கிறதுனால இது ஆஸ் அ வேல்யூவாக வேணும்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V ஃபார் வேல்யூஸ் என்டர் கொடுத்துட்டோன்னா ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த பாக்ஸ் அப்பியர் ஆகாது. அதே மாதிரி இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V என்டர் கொடுத்தோன்னா வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த ஸ்பில்டு டேட்டாவாக இருக்காது. டேபிளாக இருக்கும்போது இப்போ நம்ம இது டேபிள் செலெக்ஷனில் இருக்கும்போது நம்ம ஸ்க்ரோல் அப் பண்ணோன்னா அந்த ஹெட்டிங் வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணோன்னா அந்த ஹெட்டிங் வந்து அப்பியர் ஆகும். அந்த ஹெட்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணும்போது ஹெட்டிங் வந்து இருக்கும். ஹெட்டிங் அப்பியர் ஆகும். நம்ம ஃப்ரீ ஸ்பேன்ஸுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் அப் பண்ண டேபிள் க்ரோ ஆக அது ஹெட்டிங் அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேபிள் வந்து செலெக்ஷனில் இருக்கும்போது Ctrl+Shift+T டோட்டல் ரோன்னு கொடுத்தோன்னா அந்த டோட்டல் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த எல்லா இடத்துலையும் ட்ராப் டவுன் வந்துடும். அது செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ், இங்கே மேக்ஸிமம் மினிமம் வேணும்னா மினிமம், இங்கே மேக்ஸிமம் வேணும்னா மேக்ஸிமம், இங்கே வந்து சம் வேணும்னா சம், அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த ஷீட்டில் வேணால் அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதோ இங்கே பண்ண மாதிரி
ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா வந்துடும். இல்லைனா டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேட்டான்றதுக்கு டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்றதை கொடுத்துட்டோன்னா டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எம்டி செல் இருந்தால் கூட ஸ்பில் எரர் வரும்.